வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி. ஒவ்வொரு நாளும் விவாதிப்போம் பகுதியில் புதிய புதிய செய்திகளை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக அதிலே உண்மை தெரிவதற்கான ஒரு களம் இருக்கும். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், அறியாத செய்திகள் என பல விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். இன்று நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நாட்டை பற்றி செய்தியை எடுத்து வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது அமெரிக்கா தான். உலகத்திலே பெரிய வல்லரசு நாடு என்கின்ற அடையாளத்தோடு இன்று அறியப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவை மையப்படுத்தி அறியாத பல செய்திகள் இருக்கின்றது. நமக்கு தெரியாத பல செய்திகள் இருக்கின்றது. நாம் அமெரிக்கா என்கின்ற பொழுது ஒரு விஞ்ஞான யுகத்தில் அவர்கள் வளர்ந்த ஒரு பெரிய நாடு என்கின்ற எண்ணத்தில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவில் அனைவருமே பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் நம் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. எந்த நாட்டை சார்ந்தவர்களும் அமெரிக்காவில் சென்றால் வாழ்ந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் அறியாத பல செய்திகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவை நாம் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் பல மொழிகள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். அதில் நாம் இந்தியை ஆட்சி மொழி என்று வடநாட்டவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாம் தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயினும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இங்கு நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. அது ஒரு மாநிலமாக இருக்கட்டும், தேசியமாக இருக்கட்டும், நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய வல்லரசான அமெரிக்காவிற்கு இதுதான் ஆட்சி மொழி என்று குறிப்பிடக்கூடிய ஆட்சி மொழி இல்லை, அல்லது அதிகாரப்பூர்வமான மொழி இல்லை என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் மெக்டொனல்ட். இந்த மெக்டொனல்ட் என்கின்ற இந்த நிறுவனம் வியாபார சந்தையில் முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வியாபார சந்தையில் முதல் இடத்தை பிடிப்பதற்கான களத்தை அது உருவாக்கியதின் பின்னணியில் அமெரிக்கர்களுடைய பங்கு அதில் முதன்மையாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் 8 1 பேர் இந்த மெக்டொனல்ட் என்கின்ற நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் பதிவு. இந்த மெக்டொனல்டை பொறுத்த மட்டில் பள்ளி படிப்பில் முடித்துவிட்டு அந்த பள்ளி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து வேலையின்றி ஓய்வு பெற்றவர்கள் வரை அனைவரையுமே தன்னுடைய நிறுவனத்தில் பகுதி நேரமாக வேலை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த மெக்டொனல்ட் நிறுவனம் ஒரு பெரிய வியாபார சந்தையை கையில் வைத்திருக்கிறது. இன்று உலகமே வியக்கக்கூடிய வியாபார சந்தையாக மெக்டொனல்ட் மாறி இருக்கிறது என்பது வியப்பிற்கு உரிய ஒரு செய்தி. அலாஸ்கா என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. இந்த மாநிலத்தின் பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது என்ன கதை என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்களே வியந்து போவீர்கள். 1867ஆம் ஆண்டில் ரஷ்யாவிடம் இருந்து சுமார் $7.2 மில்லியன் கொடுத்து இந்த இடத்தை அமெரிக்கா வாங்கியிருக்கிறது. இந்த இடத்தை அமெரிக்கா வாங்கியிருக்கிறது என்றால் இந்த இடத்தில் 1 ஏக்கர் 2 பைசாவிற்கு வாங்கப்பட்டது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவை பொறுத்த மட்டில் திருமணமாகாமல் பெண்கள் தாயாகி இருக்கக்கூடிய விகிதாசாரங்கள் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக பெரும்பாலான நகரங்களில், அதாவது அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். இந்த 50 மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களில் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தை சார்ந்தவர்கள் திருமணம் ஆகாமலே அவர்கள் கர்ப்பமாகக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சுதந்திர மனப்பான்மைதான் என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது. அதுபோல நியூயார்க்கில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்களில் 2 மாநிலங்கள் மட்டுமே இயற்கையை மையப்படுத்திய அந்த நேர கணக்கீடுகளை அது கையில் எடுத்திருக்கின்றது. மற்ற மாநிலங்கள் அமெரிக்காவால் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2 மாநிலங்கள் மட்டும் அந்த இயற்கை என்ன தருகின்றதோ அதனை மையப்படுத்திய நேர குறிப்பேடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். காரணம், அந்த 2 மாநிலங்களும் விவசாயத்தை மையப்படுத்திய மாநிலங்கள் என்பதுதான்
நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மெண்டோனா என்கின்ற மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், எப்படி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அதுபோல அந்த மாநிலத்தில் பசுக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம். அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பால் சார்ந்த விற்பனை மையத்தை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மெண்டோனா மாநிலம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல கன்சாஸ் என்கின்ற மாநிலம் கோதுமை வளத்திற்கு ஒரு பிரதான தளத்தை எடுத்திருக்கிறது. அதாவது கோதுமை உற்பத்தி, கோதுமை விளைச்சல், விவசாயம் போன்ற விடயங்களுக்கு கன்சாஸ் என்கின்ற மாநிலம் ஒரு முதன்மையான களத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல அமெரிக்காவில் மிகவும் வியப்பான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியது நியூயார்க் நகரமும் நியூயார்க் நகரத்தை சார்ந்த பகுதிகளும் தான். காரணம், நியூயார்க்கில்தான் பெரும்பாலான மக்கள் தொகை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் கணக்கீட்டை எடுத்துக்கொண்டால் நியூயார்க்கில்தான் சுமார் 60% மேற்பட்ட மக்கள்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எப்படி சென்னையை நாம் இப்பொழுது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சென்னை எப்படி அந்த மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறதோ அதுபோல நியூயார்க் அந்த மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டில் பல இடங்களில் வேலைகள் காலி இருக்கிறது என்கின்ற அறிவிப்பு சொல்லப்படுகின்ற அதே வேளையில் எந்த வேலையும் செய்வதற்கு தயார் என்கின்ற நிலைப்பாட்டை அமெரிக்கர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அதாவது படிக்கக்கூடிய நேரத்திலும் வேலை செய்து தங்களுடைய படிப்பை தொடரக்கூடிய களங்களை வைத்து உறுதி செய்ய முடிகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம் என்றும் அவர்களை பராமரிப்பதற்கான களங்களை அமெரிக்கா மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது என்கின்ற செய்திகளையுமே நாம் அமெரிக்காவை மையப்படுத்தி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுபோல அமெரிக்காவை மையப்படுத்தி அறியாத சில செய்திகள் இருக்கின்றது. அது செவ்விந்தியர்களுடைய பூமி என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. அங்கிருந்த செவ்விந்தியர்களை விரட்டிவிட்டு தான் அமெரிக்கர்கள் தங்களுடைய கையில் அமெரிக்காவை உருவாக்கி கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி உண்டு. அந்த செவ்விந்தியர்களில் ஒரு காதல் ஜோடி அவர்கள் வாழ்ந்தார்கள். இயவதா என்கின்ற ஒரு கவிஞனும் அவர் காதலித்த ஒரு பெண்ணும் இந்த செவ்விந்தியர் இனத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற பதிவு எடுத்து வைக்கப்படுகிறது. இன்று வரை அவர்களை மையப்படுத்திய செய்திகள் அமெரிக்காவில் பெரும்பாலான இடங்களில் பேசுபடு பொருளாக இருக்கிறது என்பதும் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் உலகத்தில் 80% நாடுகளுக்கு ஆயுதங்களை அனுப்பி மற்றவர்களை அழிக்கக்கூடிய களங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதும் இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா அறியக்கூடிய செய்திகள் பல இருந்தாலும் நான் அறிந்த சில செய்திகளை உங்களுக்கு எடுத்து வைத்தேன். பிடித்திருந்தால் எங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள். பிடிக்கவில்லை என்றால் இன்னும் தேடல்களை அதிகப்படுத்துங்கள் என்று கட்டளையிடுங்கள். காத்திருங்கள். இன்னும் பல செய்திகளோடு உங்களை தொடர்கிறேன். நன்றியுடன் இன்பா.